வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான அலசலுக்குள்ள போக போறோம். சமீபத்துல நடந்த பலவிதமான செய்திகள், கொஞ்சம் சிக்கலான டேட்டா, இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பார்த்தா என்ன நடக்குதுன்னு ஒரு தெளிவான பிக்சர் கிடைக்கும். சரி வாங்க, நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு நம்ம பயணம் எப்படி இருக்க போகுதுன்னா, முதல்ல தொழில்நுட்பமும் அதோட சவால்களும், அடுத்து பொருளாதாரம் மற்றும் உள்கட்டமைப்பு, மூணாவதா சுற்றுச்சூழல் மற்றும் புவிசார் அரசியல், நாலாவதா கல்வி மற்றும் சமூக நீதி, கடைசியா தரவுகளும் சில முக்கியமான கேள்விகளும். நம்ம பர்சனல் டேட்டா பாதுகாப்புல ஆரம்பிச்சு உலகளாவிய அரசியல் வரைக்கும் கவர் பண்ண போறோம். சரி, முதல் பகுதிக்குள்ள போலாம். தொழில்நுட்பமும் அது கொண்டு வர சவால்களும். அகமதாபாத்ல நடந்த வினேஷ் சந்தேல் கேஸ் பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. இது டெக்னாலஜியோட இரண்டு பக்கத்தை அப்படியே வெளிச்சம் போட்டு காட்டுது. என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா? ஏஐ டீபேக் யூஸ் பண்ணி நேரடி சரிபார்ப்பையே அசால்ட்டா ஏமாத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம சிலிகான்ல கைரேகைகளை குளோனிங் பண்ணி ஆதார் மையங்களோட அதிகாரப்பூர்வ லாகின் டீட்டெயில்ஸே திருடிருக்காங்க. இதை வச்சு ஓடிபிக்களை டைவர்ட் பண்ணி போலி பேங்க் அக்கவுண்ட்ஸ் ஓபன் பண்ணி ஜிஎஸ்டி மோசடி வரைக்கும் பண்ணிருக்காங்கன்னா பாத்துக்கோங்களேன். இப்படி ஏஐய வச்ச இவ்ளோ பெரிய மோசடி பண்றாங்களேன்னு நாம பயப்படும்போது இன்னொரு விஷயத்தையும் கவனிக்கணும். ஏஐ ஒன்னும் 100% பெர்ஃபெக்ட் கிடையாது. பல நேரங்கள்ல அது ஹாலுசினேட் ஆகும். அதாவது தனக்கு தெரியாத விஷயத்த கூட ரொம்ப கான்ஃபிடென்ட்டா அடிச்சுவிடும். அதுகிட்ட இருக்கிற டேட்டாவும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முந்தைய பழைய டேட்டா தான். குறிப்பா நம்ம ஊர் புவியியல் அமைப்பை பத்தியோ இல்ல ரொம்ப லாஜிக்கலான விஷயங்களையும் கேட்கும்போது அது கண்டிப்பா சொதப்பும். அது ட்ரெயின் செய்யப்பட்ட டேட்டால இருக்கிற சார்பு நிலை, அதாவது பயாஸ், அப்படியே அதோட பதில்களிலும் எதிரொலிக்கும். இப்போ நாம அடுத்த கட்டத்துக்கு, அதாவது 2வது பகுதிக்கு மாறலாம். பொருளாதாரம் மற்றும் உள்கட்டமைப்பு. இந்த நம்பரை கொஞ்சம் கவனிங்க. 3.82 லட்சம் கோடி ரூபாய். 2023-24 நிதியாண்டுல தமிழ்நாடு ஏற்றுமதியில தொற்றுக்கிற ஒரு பிரம்மாண்டமான மைல்கல் இது. டாலர்ல சொல்லணும்னா சுமார் 43.76 பில்லியன் டாலர்கள். இந்தியாவுடைய ஒட்டுமொத்த ஏற்றுமதியில 16%க்கும் மேலான பங்க தமிழ்நாடு மட்டுமே கொடுத்திருக்கு. இது உண்மையிலே ஒரு பெரிய விஷயம் தானே. சரி, இந்த பிரம்மாண்டமான வெற்றிக்கு காரணம் என்ன? முக்கியமா 3 துறைகள் தான். 1 எலக்ட்ரானிக்ஸ், குறிப்பா சொல்லணும்னா ஐபோன் உற்பத்தி. 2வது ஆசியாவோட டெட்ராய்ட்னு சொல்லப்படுற சென்னையோட வாகன உற்பத்தி. 3வது திருப்பூர், ஈரோடுன்னு கொடிக்கட்டி பறக்கிற ஜவுளி மற்றும் தோல் பதனிடும் துறை. இதுக்கெல்லாம் மேல குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில்களை ஊக்கப்படுத்துற மாநில அரசோட பாலிசியும் இதுல முக்கிய பங்கு வகிச்சிருக்கு. ஆனா பொருளாதாரம்னு வரும்போது எல்லாமே எந்த பிரச்சனையும் இல்லாம ஸ்மூத்தா நடந்துருமா என்ன? கண்டிப்பா இல்ல. மதுரையில நடக்கிற தார்ட்கோ டெண்டர் விவகாரமே இதுக்கு ஒரு உதாரணம். ஒரு பக்கம் 10% கமிஷன் கேக்குறாங்க, பில் பாஸ் பண்ண லஞ்சம் கேக்குறாங்கன்னு ஒப்பந்ததாரர் கயல்விழி சொல்றாங்க. ஆனா தாட்கோ தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, நாங்க டெண்டர் விதிகளை கரெக்டா தான் ஃபாலோ பண்றோம், இது வெறும் தனிப்பட்ட விரோதம் தான் முற்றிலும் மறுக்கிறாங்க. 2 பக்கமும் நேரெதிரான வாதங்களை நம்ம பார்க்க முடியுது. இப்போ கொஞ்சம் தேசிய அளவுல நம்ம பொருளாதாரத்தை பார்ப்போம். 2047க்குள்ள $30 ட்ரில்லியன் பொருளாதாரமா மாறணுங்கிறது நம்மளோட பெரிய கனவு. ஆனா அதுக்கு புது புது கண்டுபிடிப்புகள் ரொம்ப முக்கியம்னு தலைமை பொருளாதார ஆலோசகர் எச்சரிக்கிறார். நம்மளோட ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுக்கான முதலீடு ஜிடிபில வெறும் 0.64% தான் இருக்கு. அமெரிக்கா, சீனா மாதிரி நாடுகளோட ஒப்பிட்டு பார்த்தா நம்ம இன்னமும் ரொம்ப பின்தங்கியே இருக்கோம். உள்கட்டமைப்புல நாம சாதிச்ச ஒரு பெரிய விஷயத்தை இப்ப பார்க்கலாம். ஜம்மு காஷ்மீர்ல இருக்கிற சேனா பாலம் 359 மீட்டர் உயரத்துல 1486 கோடி ரூபாய் செலவுல கட்டப்பட்ட ஒரு இன்ஜினியரிங் அற்புதம் இது. ஆனா இங்க ஒரு கேள்வி வருது. இப்படி கட்டப்படுற ஒரு பாலம் நம்ம நாட்டுல இருக்கிற 146 கோடி மக்களோட வாழ்க்கையையும் உடனே மாற்றிடுமா? கண்டிப்பா ஒரே நாள்ல மாத்தாது. ஆனா இந்த மாதிரி கனெக்டிவிட்டி, வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் காலப்போக்குல மக்களோட சிந்தனையிலையும் பொருளாதாரத்திலையும் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். அப்படியே பகுதி 3க்கு வருவோம். சுற்றுச்சூழல் மற்றும் புவிசார அரசியல். இந்த உள்கட்டமைப்பு வளர்ச்சிகள் எப்படி சுற்றுச்சூழலோட மோதுதுன்னு இங்க பார்க்கலாம். நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி ராம்சார் தளம் அப்படின்னா என்னன்னு நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும். இது சர்வதேச அளவுல அங்கீகரிக்கப்பட்ட ரொம்ப முக்கியமான ஒரு சதுப்பு நிலம். ஆனா இது சூழலியலை பாதுகாப்பதற்கான ஒரு நல்லெண்ண ஒப்பந்தம் தான் தவிர ஒரு நாட்டோட உள்நாட்டு எல்லைகளை இது எந்த விதத்திலையும் கட்டுப்படுத்தாது. அதனாலதான் பள்ளிக்கரணை, பிச்சாவரம் மாதிரி இடங்கள்ல எல்லைகளை மறுவரையறை செய்யறது அவ்ளோ சிக்கலா இருக்கு. ஒரு தடவை எல்லைய ஃபிக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் அதை குறைக்கணும்னா சர்வதேச அளவுல சரியான விளக்கங்களை கொடுக்கணும். ஒரு பக்கம் ஆக்கிரமிப்புகள், இன்னொரு பக்கம் வெள்ள அபாயம், நடுவுல பசுமை தீர்ப்பாயத்தோட தடைகள்னு இது ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாம நம்ம பழைய வருவாய்த்துறை மேப்ஸ்களுக்கும் இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் சேட்டலைட் டேட்டாவுக்கும் ஏகப்பட்ட முரண்பாடுகள் இருக்கு.
இதே மாதிரி இயற்கையை பாதுகாக்கிறதா இல்ல தேசத்தோட வளர்ச்சியை பாக்கறதாங்கிற பெரிய விவாதம் இப்போ கிரேட் நிக்கோபார் திட்டத்திலயும் நடந்துகிட்டு இருக்கு. 72,000 கோடி ரூபாய் மதிப்பிலான இந்த திட்டத்தால 130 சதுர கிலோமீட்டர் காடுகள் அழியும், ஆமைகள் பழங்குடியின மக்கள் பாதிக்கப்படுவாங்கன்னு ஒரு தரப்பு கடுமையா எதிர்க்கிறாங்க. ஆனா அரசு தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, இந்திய பெருங்கடல்ல சீனாவோட ஆதிக்கத்தை கட்டுப்படுத்தவும் நம்ம தேச பாதுகாப்புக்கும் இது ரொம்ப ரொம்ப அவசியம்னு சொல்றாங்க. இதே மாதிரி உலக அளவுல பாத்தீங்கன்னா புவிசார் அரசியல்ல ஒரு பெரிய டென்ஷன் போயிட்டு இருக்கு. 2015ல போடப்பட்ட அணுசக்தி ஒப்பந்தம் இப்போ என்ன நிலைமையில இருக்கு தெரியுமா? ஈரான் இப்போ கிட்டத்தட்ட 11 டன் யுரேனியத்தை அணு ஆயுத தரத்துக்கு பக்கத்துல செறிவூட்டி வச்சிருக்காங்க. இத பார்த்து ரஷ்யா உட்பட பல நாடுகள் பதற்றத்துல இருக்கிறாங்க. இது இப்படியே போனா மத்திய கிழக்கு நாடுகள்ல ஒரு புது ஆயுத போட்டியே உருவாயிடும்னு பயப்படுறாங்க. இப்ப நம்ம 4வது பகுதிக்கு வருவோம், கல்வி மற்றும் சமூக நீதி. இந்த உலகளாவிய சவால்களை எதிர்கொள்ள நம்ம அடுத்த தலைமுறையை நம்ம எப்படி தயார் செய்யறோம்? தமிழ்நாட்டுல +2 விடைத்தாள் திருத்தறல இப்போ சாஃப்ட்வேர் பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஒரு நல்ல முன்னெடுப்பு. இதனால மார்க் கூட்டுறதுல நடக்கிற மனித தவறுகள் குறையும், ரிசல்ட்டோ உடனே ஆன்லைன்ல கொண்டு வர முடியும், மறுமதிப்பீடு தேவைப்படுறதும் ரொம்ப குறையும். ஆனா இங்க கவனிக்க வேண்டியது என்னன்னா, இந்த சாஃப்ட்வேர்லாம் வெறும் நிர்வாக வசதிக்காகத்தான். உண்மையிலேயே பசங்க நீட், ஜேஇஇ மாதிரி தேர்வுகளை சமாளிக்கணும்னா மனப்பாடம் பண்றதை விட்டுட்டு சிந்தனையை தூண்டுற மாதிரி கேள்விகளை நாமும் கேட்க பழகணும். உயர்கல்வியிலையும் சில முக்கியமான மாற்றங்கள் நடந்துகிட்டு இருக்கு. தேசிய தேர்வு முகமை நடத்துற நெட் தேர்வுல இப்போ பேரிடர் மேலாண்மை, ஆயுர்வேத உயிரியல் மாதிரி புது பாடங்களை சேர்த்திருக்காங்க. இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் சவால்களை சமாளிக்க இது உதவும். இன்னொரு பக்கம் பாரதியார் பல்கலைக்கழகம் 78 பழங்குடியினம் மற்றும் ஏழை மாணவர்களுக்கு உணவு மற்றும் தங்குமிட கட்டணத்தை ரத்து செஞ்சிருக்காங்க. டெக்னாலஜி என்னதான் வளர்ந்தாலும் கல்வியில சமூக நீதி எந்த அளவுக்கு முக்கியம்னு இது நமக்கு ரொம்ப அழகா உணர்த்துது. கடைசியா பகுதி 5, தரவுகளும் கேள்விகளும். இதுவரைக்கும் நம்ம பார்த்த எல்லாத்தையும் ஒன்னா இணைச்சு ஒரு பெரிய பிக்சரா பார்க்கலாம். இப்போ நீங்களே யோசிச்சு பாருங்க, ஏஐ நமக்கு எவ்ளோ இன்ஃபர்மேஷன் கொடுத்தாலும் அதுகிட்ட எந்த எமோஷனும் கிடையாது. அது வெறும் ஃபேக்ட் சொல்லி கொடுக்கற ஒரு டிக்ஷனரி மாதிரி தான். அதே போல டேட்டா அனாலிசிஸ் அப்படிங்கிறது இன்னைக்கு நிலவரம் என்னன்னு காட்டுற ஒரு கண்ணாடி, அவ்வளவுதான். அந்த கண்ணாடியால யதார்த்தத்தை மாத்த முடியாது. அத மாத்தணும்னா நம்மளோட மனித அனுபவங்களும் நாம எடுக்கிற முடிவுகளும் தான் ரொம்ப முக்கியம். இது ஒரு முக்கியமான தத்துவத்தை நமக்கு ஞாபகப்படுத்துது. யார் கேட்கிறார்கள் என்பதை விட யாரிடம் கேட்கப்படுகிறது என்பதே மிகவும் முக்கியம். நம்ம சமூகம் எப்படி இயங்குது, யாருடைய குரல்கள் நம்ம எதிர்காலத்தை தீர்மானிக்குது அப்படிங்கறத இந்த ஒரு வரி ரொம்ப ஆழமா சொல்லுது. ஏஐ மோசடிகள், பிரம்மாண்டமான பாலங்கள், பொருளாதார மாற்றங்கள்னு இன்னைக்கு பல விஷயங்களை அலசினோம். கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்வியை விட்டுட்டு போறேன். 146 கோடி மக்கள் இருக்கிற நம்ம பெரிய ஜனநாயகத்துல பாலிசிகளை உருவாக்கும்போது, அதாவது கொள்கைகளை வகுக்கும்போது உண்மையிலே எத்தனை பேரோட குரல்கள் அங்க கேட்கப்படுது? இத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த சுவாரஸ்யமான தேடலோட இன்னைக்கு முடிச்சுக்கலாம். மீண்டும் இன்னொரு சிறப்பான தொகுப்புல சந்திக்கலாம். நன்றி.